ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபிக்மாவில் ஒரு அனிமேட்டடான மெனு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபிக்மா ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்மா ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸை நான் ஜஸ்ட் வந்து ஒரு 40 அப்படிங்கிற அளவுக்கு நான் மோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து லைட்டாக எட்ஜ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா தென் நவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து ஒரு பிளாக் இருந்தால் போதும். ஸோ நான் பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் எலிப்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எலிப்ஸ் இஸ் லைக் சர்க்கிள். ஸோ சர்க்கிள் எடுத்து நான் அது மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ரெக்டாங்கிள் மேலே ப்ளேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு அகெயின் ரெக்டாங்கிளை எனக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தென் இந்த இதையும் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நான் வந்து சைட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் சர்க்கிள் மேலே ஒரு டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ நான் டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் லைக் அது ஒயிட் கலர், நான் அதையும் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ இப்போ டபுள் டேப் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் அந்த எட்ஜஸில் இந்த ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த இதை மட்டும் ஜஸ்ட் நான் ட்ராக் ஆன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் ட்ராக் ஆன் மட்டும் பண்ணுறேன். ஸோ ட்ராக் ஆன் பண்ணனா லைக் அது ஒரு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கிது. ஸோ இட்ஸ் லைக் கர்வ், ஒரு குட்டி கர்வ் கிடைக்கிது. தென் அதை நான் ஜஸ்ட் என்லார்ஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கர்வ் கொஞ்சம் க்யூட்டாக நீட்டாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ எனக்கு அந்த கர்வ் கரெக்டாக தெரியுது. தென் நான் போய் ஒரு எலிப்ஸ் எடுக்கிறேன். தட் இஸ் எ சர்க்கிள் எடுத்து அகெயின் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அது மேலேயே. பட் அதை விட கொஞ்சம் சின்னதாக. ஸோ இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் ஐம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸோ கரெக்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் இதை நான் பிளாக் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளக்கின்ஸ்லேருந்து போய் நான் ஐகான்ஸ் ஃபில் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதில் 3 ஐகான்ஸ் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஹோம் அண்ட் செகண்ட்லி நான் வந்துட்டு ஒரு ஃபயர் அண்ட் தேர்ட்லி வந்து ஒரு செட்டிங். ஸோ இந்த 3 இதை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணுறேன், ஃபயர் ஆட் பண்ணிட்டேன், ஹோம் ஆட் பண்ணிட்டேன் அண்ட் நவ் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் செட்டிங். ஸோ செட்டிங் 3யுமே ஆட் பண்ணிக்கிறேன். யா ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் வந்து செப்பரேட் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது 3யும் வந்து நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் இதை நான் கொண்டு போய் அந்த சர்க்கிளில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே. அண்ட் ஜஸ்ட் இவங்களை வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன் ஐகான்ஸ். ஸோ நம்ம வெக்டார்க்குள்ளே வைக்காமல் ஜஸ்ட் இவங்க எல்லாத்தையும் நான் வந்து வெளியே வைக்கிறேன். ஸோ ஐ எம் டேக்கிங் அப்பார்ட் அவுட். ஸோ அவுட்டில் எடுத்துக்கிறேன். வெல் 1 ஸோ இவங்க நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பண்ணுறதுக்கு அவங்கள செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்-C கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிக்கும். ஸோ இவங்கள நான் வெளியே எடுத்துக்கிறேன். இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஹோமோட இது எனக்கு ஒரு மாதிரி கிரேஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு செலக்ட் ஆன மாதிரி காட்டுறதுக்கு. ஸோ அதை நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கீப் ஆன் இட். ஸோ உங்களுக்கு வச்சுருக்கேன் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த சைடு வேணுமோ. ஸோ உங்களுக்கு சைட்லேயே வந்து காட்டும் எப்படி சென்டர் பண்ணுறதுக்கு 36 கண்ணு அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தென் அதே சைஸுக்கு நான் இப்போ ஃபயர் ஆஸ் வெல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வச்சு நம்ம மற்ற ரெண்டையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 3மே ஒரே சைஸில் இருக்க மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எகெயின் ஸோ இவங்க எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் தெம். ஸோ நான் கொண்டு போய் ஹோமில் வச்சுக்கிறேன். ஓகே, லைக் வெயிட். அண்ட் தென் நான் இவங்க 2 பேருக்குமே வந்து கலர் மாற்றுறேன். ஸோ இவங்கள வந்து செலக்ட் பண்ணதை க்ரேவாகவும் மற்ற 2 பேரையும் ஒயிட்டாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் 3மே ஒயிட்டாக இருக்க மாதிரியும் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இனிஷியலி செலக்ட் பண்ணாதப்போ எப்படி இருக்குன்னு காட்டணும் இல்லையா, அந்த ரீசனுக்காக. ஸோ நான் சாரி இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக் இட் சென்டர். எஸ். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இவங்க எல்லோரும் கரெக்டாக இருப்பாங்க. நான் இவங்கள கரெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும்போது இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஜஸ்ட் கரெக்ட் பண்ணி நான் ஜஸ்ட் அலைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் லெஃப்ட் ரைட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்து அதை நான் செலக்ட் பண்ண மாதிரி காமிச்சிட்டோம். ஸோ இப்போ இது செலக்ட் பண்ணும்போது லெட்ஸ் கீப் இட் ஆஸ் ஆரஞ்ச். ஓகேங்களா, ஒரு மாதிரி ஒரு பேல் ஆரஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே.
ஸோ இந்த ஆரஞ்சு மாதிரி வைக்கும்போது அது செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கிரே விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ வில் கோ வித் ஆரஞ்ச். ஸோ இவங்க எல்லாரையும் நான் ஜஸ்ட் ஹோலாக செலக்ட் பண்ணி ஐம் டேக்கிங் அண்ட் ஃப்ரேம் செலெக்ஷன். ஸோ ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுத்தா எல்லாமே பக்காவாக ஒரு ஃப்ரேமாக சேஞ்ச் ஆயிடும் பேஜ். ஸோ இது ஹோம் இருக்கனால இந்த ஹோம் பேஜ் நான் வந்து கீப் அப் பண்ணிக்கிறேன். தென் நான் இதோட டூப்ளிகேஷன் எடுக்கிறேன். இதை காப்பி பண்ணி கீழே எடுத்தீங்கனாலே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டூப்ளிகேஷன் எடுக்கிறேன். டூப்ளிகேஷன் எடுக்கிறது நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டேக் இட் அஸ் ஃபயர். ஸோ இது ஃபயர் சிம்பிளுக்குனால ஃபயர்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பேஸாக வச்சு ஹோமை பேஸாக வச்சு ஃபயரோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் சென்டர் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த 2 இமேஜையும் அப்படியே மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது வைக்கிறேன். அண்ட் இதை நம்ம ட்ராக் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செட்டிங்கும் இந்த ஹோமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஹோமோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஒயிட்டுக்கு. ஓகேங்களா? ஆஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒயிட்டில் இருந்துக்கணும். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபயரை செலக்ட் பண்ணுறோம். இதை நம்ம ஆரஞ்சில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை நம்ம டோனை சேஞ்ச் பண்ணிப்போம் ஆரஞ்சுக்கு. ஸோ இப்போ ஆரஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கும்போது இந்த அனிமேஷன் மூவ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? யா ஃபைன். இப்போ நான் இதை அகெயின் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை அகெயின் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அகெயின் ஃபயர்னு போட்டிருக்கிறது நவ் ஐ எம் சேஞ்சிங் இட் டு செட்டிங். ஸோ இதை நான் செட்டிங்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நவ் அகெயின் சேம் கண்டென்ட் இதை நான் இந்த பக்கம் மூவ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் அலைன் பண்ண போகிறோம், மூவ் பண்ணிக்கிறோம். தென் மூவ் பண்ணிட்டு கரெக்டாக சென்டர் வச்சுட்டு இப்போ செட்டிங்கை வந்து கரெக்டாக ஃபயருக்கு இதுக்கும் ஈக்குவலான ஷேப். ஸோ செலக்ட் பண்ணும்போது எல்லாம் ஒரே லைனில் இருக்கிறது கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக ஸோ இதோட கலரை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஃபயரை நம்ம டவுன்வர்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் டவுன் பண்ணிட்டு ஹோம் கூட கரெக்டாக இருக்க மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட் கிளியராக ஃபிக்மாவில் தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு குரூப் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணியாச்சு. நான் ஸோ நான் ப்ரோட்டோடைப்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் லிங்க் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள் கீழே. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணால் இந்த மூவ் ஆகணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் செட்டிங்ஸுக்கு சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ எப்படி இதுக்கு நம்ம லைன் கொடுத்தோமோ சேம் ஆன் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் மூவ் ஆகணுங்கிறதுக்கு. ஸோ மூவ் பண்ணிட்டு ஃபயர். ஸோ இதே மாதிரி தான் அதோட மூவிங் டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் ஜென்டிலாக வந்து இது 1200 இருக்கிறத நம்ம 800 மில்லி செகண்ட்ஸில் மூவ் ஆகாது. கொஞ்சம் குயிக்காக மூவ் ஆக பார்க்குறோம். சேம் ஃபார் நம்ம அடுத்த செட்டிங்ஸ் அடுத்த இதுக்கு பண்ணும்போது என்னங்கிறது பண்ணுறோம். தென் ஹோமுக்கு கிரியேட் பண்ணுறோம். தென் எல்லாத்துக்குமே வந்து அதோட டைப்ஸ் எப்படி அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம லிங்க் பண்ணுறோங்கிறது தான். ஸோ நான் டச் பண்ணால் மூவ் ஆகணும். ஸோ அதுக்காக நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இதை அப்படியே நான் லெஃப்ட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசெட்டில் போய் இதை ஜஸ்ட் நான் காப்பி டவுன் பண்ணி இந்த பக்கம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அசெட் காய்ஸ். ஸோ இது அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபைன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். யா. ஸோ இப்போ ஈஸியாக மூவ் ஆன் ஆகுது. ஹோம் டச் பண்ணால் ஹோமுக்கு மூவ் ஆயிரும். தென் செட்டிங்ஸ் மூவ் ஆகும். ஸோ இதுக்கு தான் நம்ம இன்டர் கனெக்ஷன் கொடுத்தோம். எது டச் பண்ணாலும் அதுக்கு மூவ் ஆன் ஆகுற மாதிரி. ஹோப் யூ காய்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம லசா கெடுவஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ். மீட் யூ இன் another வீடியோ. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.